கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, ஆமேன். இந்த கிதியோன் மீதியானியரிடத்திலிருந்து அவருடைய விளைச்சலை பாதுகாக்க, அவருடைய மற்ற ஆடுகள், மாடுகள், இப்படி கழுதைகள், இவைகளையெல்லாம் பாதுகாத்து கொள்ள அவன் அங்கே போராடி கொண்டிருக்கிறான். அந்த விளைச்சலை பாதுகாக்கும்படி அவன் அதை போரடித்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த மீதியானியர்களை பார்த்து அவன் ஓடிவிடாதபடிக்கு அவன் தனக்குரிய அந்த காரியங்களை காப்பாற்றி கொள்ளும்படி அவன் போராடுகிறதை தேவன் அங்கே காண்கிறார். நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ள, குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள, பொருளாதாரத்தை காப்பாற்றி கொள்ள, வியாபாரத்தை காப்பாற்றி கொள்ள, உங்கள் சரீரத்தை காப்பாற்றி கொள்ள, குடும்ப ஐக்கியத்தை காப்பாற்றி கொள்ள, இப்படி ஒவ்வொன்றையும் காப்பாற்றி கொள்ளும்படி நீங்கள் ஜெபத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆமேன். உங்கள் போராட்டங்களை தேவன் காண்கிறவர். நீங்கள் போராடி கொண்டிருக்கிறதை தேவன் காண்கிற தேவன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். போராடுகிற அந்த கிதியோனை பார்த்து தேவன் சொன்னார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய எல்லா எல்லைகளையும் நான் பாதுகாத்துக்கொள்ள நான் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. அநேக நேரங்கள் நாம் போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னை ரட்சித்த தேவன் எங்கே? என்னை அபிஷேகித்த தேவன் எங்கே? என்னை தெரிந்து கொண்ட தேவன் எங்கே? அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே அந்த தேவன் எங்கே? அநேக வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைவேற்றினாரே, இப்பொழுது அந்த தேவன் எங்கே? அப்படி என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன், எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் காரியங்களை மேல் போட்டுக் கொள்கிறவர், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், உங்கள் இருதயத்தின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த நாளிலும் கூட அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் நம்மை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாமும் கூட அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் விசுவாசமாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். பரலோக தகப்பனே, நம்முடைய அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா, பொல்லாத போராட்டங்களின் மத்தியிலே நின்று ஆண்டவரே அவர்கள் தவித்து கொண்டிருந்தார். நீ அவர்களை பார்த்து இந்த நாளில் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி தைரியப்படுத்துகிறபடியா அவர்களோடு கூட இருந்து நீ செய்யும் காரியம் அப்போ பயங்கரமாக இருக்கும்படியா பெரிய காரியங்களை நீ செய்து அவர்களை மகிமைப்படுத்த போகிறபடியா நமக்கு நன்றி ஆண்டவர். நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.